வணக்கம். இன்றைய இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு டிரான்சென்டென்டல் மெடிடேஷன், அதாவது சுருக்கமா டிஎம் பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். ஆமா. இதுக்கு ஆதாரமா நம்ம கையில இருக்கிறது ஜாக் ஃபோரம் எழுதின டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் புத்தகம். ஆமா. இந்த புத்தகம் வெறும் தியரி மட்டும் இல்ல. இதுல மகர்ஷி மகேஷ் யோகியோட முக்கியமான போதனைகள், டிஎம் பத்தின அறிவியல் ஆராய்ச்சி, அப்புறம் நிறைய பேரோட அனுபவங்கள், சமூகத்துல இது ஏற்படுத்துற தாக்கம்னு பல விஷயங்கள் இருக்கு. சரி, நம்ம நோக்கம் என்னன்னா இந்த புத்தகத்துல இருந்து முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறது தான். டிஎம்னா என்ன, அதை எப்படி வேலை செய்து, இதுக்கு பின்னால அறிவியல் ஏதாச்சும் இருக்கா, முக்கியமா இது உங்களுக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் எப்படி பயன்படும், இதையெல்லாம் பார்க்கலாம். புத்தகம் சொல்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா மன அமைதியும் சந்தோஷத்தையும் அடைய ஒரு வழி இருக்குதா, அதை தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். முதல்ல இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். மகரிஷி மகேஷ் யோகி யாரு, அவருக்கும் இந்த டிஎம்முக்கும் என்ன தொடர்பு? இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ஜாக் ஃபாரம். அவர் 1966ல முதல் தடவையா மகரிஷிய சந்திச்ச அனுபவத்தை சொல்றாங்க. மகரிஷி பார்க்க சின்ன உருவமா நீண்ட முடியோட வெள்ளை உடையில இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு அமைதியான சக்தி, ஒரு கூர்மையான அறிவு, ரொம்ப அன்பான ஒரு அணுகுமுறை இருந்ததா சொல்றாரு. அவர் கேள்விக்கெல்லாம் பதில் சொன்ன விதம், சில பேர் கோவமா கேள்வி கேட்டா கூட ரொம்ப பொறுமையா ஆழமா பதில் சொன்னாராம். பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமான அமைதியான மனுஷனா தெரிஞ்சிருக்காரு. மகரிஷியோட முக்கியமான செய்தி, அதாவது அவரோட கோர் மெசேஜ் என்னன்னா, தனி மனுஷனோட அமைதி தான் உலக அமைதிக்கு வழிவகுக்குங்கிறது தான். ஓ அப்படியா? ஆமா. அவர் என்ன சொன்னார்னா, தியானம் பண்றவங்க ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை உருவாக்குறாங்க. இது பரவும்போது சமுதாயத்துல இருக்கிற மன அழுத்தம் குறையும். இதுவே உலக அமைதிக்கு ஒரு அடித்தளமா அமையும் சொன்னாரு. இது 1960கள்ல போர்கள், சமூக பிரச்சனைகள்லாம் அதிகமா இருந்த காலத்துல இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. அவர் எப்படி இந்த நிலைக்கு வந்தாரு, இந்த டெக்னிக் எப்படி உருவாச்சு? மகரிஷி அவரோட குரு கிட்ட 13 வருஷம் பயிற்சி எடுத்திருக்காரு. அப்புறம் இமயமலையில 2 வருஷம் தனிமையில தியானம் பண்ணி 1957ல இருந்து உலகம் பூரா பயணம் செஞ்சு இந்த டிஎம் டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஓ, 1957ல இருந்தேவா? ஆமா, இது ஒரு பெரிய உலகளாவிய இயக்கமாவே வளர்ந்துச்சு. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ஃபாரம் கூட முதல்ல டிஎம் கத்துக்கிட்டு அதோட பலன்களை அனுபவிச்சு அப்புறம் தான் இந்தியாவுக்கு மகரிஷி கூட தங்கி படிச்சு இந்த புத்தகத்தை எழுதினாரு. சரி, அப்போ இந்த டிஎம் நுட்பம்னா என்ன, அது எப்படி வேலை செய்து, ரொம்ப சிம்பிளா சொல்ல முடியுமா? இது ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான, இயற்கையான, எந்த முயற்சியும் தேவைப்படாத ஒரு மனப்பயிற்சி. நீங்க எதுக்காகவும் கஷ்டப்பட தேவையில்லை. சரி. உங்க கவனம் சாதாரணமா நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள்ல இருந்து தானா ரொம்ப இயல்பா நுட்பமான எண்ணங்களுக்கு போகும். கடைசியில எல்லா எண்ணங்களுக்கும் மூலமா இருக்கிற அந்த தூய உணர்வு நிலை, அதாவது பியோர் கான்ஷியஸ்னஸ், அந்த ஆழ்ந்த அமைதி நிலையை அனுபவிக்கிறது தான் இதோட நோக்கம். ஓ, இதுக்கு அந்த கடல் உதாரணம் சொல்வாங்களே, மனசு ஒரு கடல் மாதிரி, எண்ணங்கள்லாம் அலைகள் மாதிரி. அதேதான், சரியா சொன்னீங்க. டிஎம் பயிற்சிங்கிறது அந்த மேலோட்டமான அலைகள்ல இருந்து அமைதியான கடலோட ஆழத்துக்கு, அதாவது எண்ணங்களோட மூலத்துக்கு எந்த சிரமமும் இல்லாம அப்படியே உள்ள போற மாதிரி. டிரான்சென்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கடந்து செல்வது தான். எண்ணங்களோட பரப்ப கடந்து அதோட அமைதியான மூலத்தை அடையிறது. இந்த பயணத்துக்கு மந்த்ரா ஒன்னு உதவுதுன்னு சொல்றாங்களே, அது என்னது? மந்திரம்னா என்ன? மந்த்ராங்கிறது அடிப்படையில ஒரு ஒலி, ஒரு சத்தம். அதுக்கு குறிப்பிட்ட பொருள் இருக்கணும்னு அவசியமே இல்ல. பொருள் தேவையில்லையா? தேவையில்ல. அதோட ஒலி அதிர்வு, அந்த சவுண்ட் குவாலிட்டி தான் முக்கியம். அது ஒரு கருவி மாதிரி உங்க கவனத்தை ரொம்ப இயற்கையா உள்நோக்கி இழுத்துட்டு போகும். மகரிஷியே சொல்ற மாதிரி மந்த்ரா என்பது விளைவுகள் அறியப்பட்ட ஒரு ஒலி. ஓ, அப்போ இந்த மந்த்ராவை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? நானே ஒன்னு எடுத்துக்கலாமா? அதுதான் முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்களா எதையாவது ஒன்று சூஸ் பண்றதோ இல்ல புத்தகத்துல படிச்சு பண்றதோ இல்ல. தகுதி வாய்ந்த ஒரு டிஎம் டீச்சர் தான் உங்களுடைய தனிப்பட்ட தன்மைக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கான மந்திரத்தை தேர்ந்தெடுத்து அது எப்படி சரியா பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இது ஒரு பர்சனலைஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். கத்துக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? கஷ்டமா இருக்குமா? இல்லவே இல்ல. இது மொத்தம் ஒரு 10 மணி நேர பயிற்சி தான். ஒரு 7 ஸ்டெப்ஸ்ல சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ் மெத்தட். ஆனா ஒவ்வொருத்தரோட அனுபவமும் யூனிக்கா இருக்கும். அனுபவம் எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு டைரக்டர் டேவிட் லிஞ்ச் அவரோட அனுபவத்தை சொல்லும்போது, லிஃப்ட் கேபிள் இருந்து வேகமா கீழே போற மாதிரி ஒரு ஃபீல், ஆனா பயத்துக்கு பதிலா பயங்கர அமைதியா இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஸோ அனுபவம் ரொம்ப ஆழமா இருக்கும், ஆனா அது ரொம்ப பாதுகாப்பானது, இனிமையானது. முக்கியமா என்னன்னா, தகுதி வாய்ந்த டீச்சர் கிட்ட கத்துக்கணும். சரி,
இப்போ மற்ற தியான முறைகள் நிறைய இருக்கே, இது அதிலிருந்து எப்படி வித்தியாசப்படுது? இது கான்சென்ட்ரேஷன் மாதிரி மனச ஒருநிலைப்படுத்துறதா? இல்ல, அதுதான் முக்கியமான வித்தியாசம். டிஎம்ல வந்து மனசு ஒரு விஷயத்துல வலுக்கட்டாயமா குவிக்கவோ இல்ல எண்ணங்கள் நிறுத்தவோ முயற்சி பண்றதே இல்ல. ஓ. அது தானா இயற்கையா அமைதியாகிறதுக்கு நம்ம அனுமதிக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ ஒரு விஷயத்த பத்தி ஆழமா யோசிக்கிறது, அதாவது கான்டெம்ப்ளேஷன் மாதிரி இருக்குமா? அதுவும் இல்ல. மந்திரத்தோட அர்த்தத்தை பத்தியோ வேற எதை பத்தியோ நம்ம ஆழமா யோசிக்கிறது இல்ல. சரி, இப்போ மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப பாப்புலரா இருக்கே, அந்த மாதிரி நிகழ்கணத்துல கவனமா இருக்கிறது, எண்ணங்களை வேடிக்கை பார்க்கறது, அதுவா? அதுவும் இல்ல. மைண்ட்ஃபுல்னஸ் வந்து இப்ப என்ன நடக்குதுங்கிற விழிப்புணர்வுலயும் எண்ணங்களை கவனிக்கிறதுலயும் கவனம் செலுத்துது. ஆனா டிஎம் வந்து அந்த எண்ணங்களோட ஓட்டத்துக்கு அடியில அதோட மூலத்துக்கே எந்த முயற்சியும் இல்லாம ஒரு டைவடிக்கிற மாதிரி எண்ணங்களை கடந்து போறது. அப்போ இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி, நல்லதையே நினைக்கணும்னு சொல்றதும் இல்லையா? நிச்சயமா இல்ல. நல்லதா நினைக்கணும்னு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக்கிறது கிடையாது. டிஎம் மூலியமா கிடைக்கிற அந்த ஆழ்ந்த ஓய்வும் அமைதியும் இயற்கையாவே பாசிட்டிவ் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் வழிவகுக்கும். அதுதான் கான்செப்ட். சரி. இன்னொன்னு முக்கியமா சொல்லணும். இது வேலை செய்ய நீங்க இதை நம்பணுமான்னு கேட்டா அவசியமே இல்ல. நம்ப தேவையில்லையா? இதோட அலன்கள் வந்து அனுபவத்துல தெரியறது. நீங்க நம்புறீங்களா இல்லையாங்கிறத பொறுத்ததல்ல. நிறைய டாக்டருங்க கூட ஆரம்பத்துல சந்தேகத்தோட ஆரம்பிச்சு அதோட பலன்களை அனுபவத்துல பார்த்துட்டே ஏத்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் மோர்கன் ஒருத்தரோட அனுபவத்தை புத்தகத்துல சொல்றாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அடுத்ததா இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மகரிஷி வந்து வேத விஞ்ஞானம், வேதிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அது என்னது? சிம்பிளா சொல்லணும்னா வேத விஞ்ஞானம்ங்கிறது உணர்வு நிலை, அதாவது நம்ம கான்ஷியஸ்னஸ அறிவியலோட மையமா வைக்கிறது. இது பழங்கால இந்திய ஞானத்தையும், அதாவது அகவயமான அனுபவம் மூலியமா அறிவை பெறதையும், நவீன மேற்கத்திய அறிவியல் முறைகளையும், அதாவது புறவயமான சோதனைகள், அளவீடுகள், இது ரெண்டையும் இணைக்குது. ஓஹோ. இது வெறும் தியரி இல்ல, நம்ம உணர்வு நிலையை ஆராய்ஞ்சு அதை மேம்படுத்துறதுக்கான ஒரு பிராக்டிக்கல் அப்ரோச். டிஎம் வந்து இந்த வேத விஞ்ஞானத்தோட ஒரு முக்கியமான நடைமுறை நுட்பம். அறிவியல் ரீதியா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? குறிப்பா அந்த ஆழ்ந்த ஓய்வு நிலை பத்தி என்ன சொல்றாங்க? இதுதான் டிஎம் ஆராய்ச்சியோட ஆரம்ப புள்ளி. 1970கள்ல டாக்டர் ராபர்ட் கீத்வாலஸ்னு ஒருத்தர் பண்ணின ஆராய்ச்சி, டிஎம் பண்ணும்போது கிடைக்கிற நிலை வந்து நம்ம சாதாரணமா அனுபவிக்கிற விழிப்பு, கனவு, ஆழ்ந்த தூக்கம், இந்த 3 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தனித்துவமான 4வது உணர்வு நிலையா இருக்கலாம்னு சொன்னாரு. 4வது நிலையா? அப்ப உடம்புக்குள்ள என்ன நடக்குது? தியானம் பண்ணும்போது உடம்பு வந்து ரொம்ப ஆழமான ஒரு ஓய்வு நிலைக்கு போகுது. மெட்டபாலிசம் குறையுது, ஆக்சிஜன் தேவை குறையுது, ஹார்ட் ரேட், மூச்சு விடுற வேகம் எல்லாமே குறையுது. முக்கியமா மன அழுத்தத்தோட தொடர்புடைய லாக்டேட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் ரத்தத்துல நல்லா குறையுது. ஓ. நிறைய ஆய்வுகளை ஒன்னா சேர்த்து பார்த்த ஒரு மெட்டா அனாலிசிஸ்ல கூட சும்மா கண்ணு மூடி ரெஸ்ட் எடுக்கிறத விட டிஎம் பண்ணும்போது 2 மடங்கு ஆழமான ஓய்வு கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. தோல் எதிர்ப்பு சக்தி, ஸ்கின் ரெசிஸ்டன்ஸ் கூடுறது, சுவாச விகிதம் குறையிறது, பிளாஸ்மா லாக்டேட் குறையிறது, இதெல்லாம் அளந்து பார்த்திருக்காங்க. ஓய்வு ஒரு பக்கம், மூளையில என்ன நடக்குது? இஜி கோஹரன்ஸ் பத்தி சொல்றாங்களே. ஆமா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இஇஜியை வச்சு மூளையோட செயல்பாட்டை அளந்து பார்க்கும்போது டிஎம் பயிற்சி பண்றப்போ மூளையோட வெவ்வேறு பகுதிகள் ரொம்ப ஒருங்கிணைஞ்சு ஒரே மாதிரி சீரா இயங்குறத கண்டுபிடிச்சாங்க. இதத்தான் இஇஜி கோஹரன்ஸ் அல்லது சிங்க்ரோனி அப்படின்னு சொல்றாங்க. மூளை அப்படி ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டா என்ன ஆகும்? அதனால என்ன பயன்? நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க மூளையோட முன்பக்கம், அதாவது முடிவெடுக்கிறது, திட்டமிடுறது எல்லாம் செய்யற பகுதியும், பின்பக்கம், அதாவது உணர்றது, தகவல்களை உள்வாங்கிற பகுதியும், ரெண்டும் ஒன்னா சேர்ந்து கைகோர்த்து வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அதுதான் நடக்குது. இது வந்து நல்ல மைண்ட் பாடி கோஆர்டினேஷன், தெளிவான சிந்தனை, வேகமான ரியாக்ஷன் டைம், இதுக்கெல்லாம் உதவுதுன்னு சொல்றாங்க. இதை ஒரு மியூசிக் பேண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்களேன். தனித்தனி இன்ஸ்ட்ருமெண்ட் சத்தம் போடலாம், ஆனா ஒரு நல்ல கண்டக்டர் இருந்தா எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான இசையை உருவாக்கும். டிஎம் வந்து மூளைக்கு அந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு கொடுக்குது. டாக்டர் ஹேகலின் இந்த ஓமையை சொன்னாரு. இந்த புத்தகம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், இந்த மூளை ஒருங்கிணைப்பு தியானம் பண்ணும்போது மட்டும் இல்லாம தொடர்ந்து பண்றவங்களுக்கு சாதாரண நேரத்திலயும் இந்த ஒருங்கிணைப்பு அதிகமாகுதுங்கிறது தானே? அதேதான். அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டாக்டர் ஃப்ரெட் டிராவிஸ் மாதிரி ஆளுங்களோட ஆராய்ச்சி அதை காட்டுது. தொடர்ந்து டிஎம் பண்றவங்களோட மூளையில இந்த கோஹரன்ஸ் வந்து ஒரு நிரந்தரமான தன்மையா மாறிடுது. இத டோட்டல் பிரெயின் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, டோட்டல் பிரெயின் ஃபங்க்ஷனிங். ஆமா,
இது அதிக இன்டெலிஜென்ஸ், கிரியேட்டிவிட்டி, நல்லா கத்துக்கிற திறன், குறைவான பதட்டம், இன்னும் சொல்லப்போனா நல்ல ஒரு மாரல் ரீசனிங், இது எல்லாத்தோடையும் தொடர்புடையதுன்னு ஆய்வுகள் காட்டுது. இதெல்லாம் சும்மா சொல்றதில்ல, பெரிய பெரிய சயின்டிபிக் ஜேர்னல்ஸ்ல பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, லான்செட், சயின்டிஃபிக் அமெரிக்கன், அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் பிசியாலஜி மாதிரி நூத்துக்கணக்கான பியர் ரிவ்யூட் ஜேர்னல்ஸ்ல இந்த ஆய்வுகள் வெளிவந்திருக்கு. டாக்டர் சிட்னி வெயின்ஸ்டீன் மாதிரி நியூரோ சயின்டிஸ்ட்லாம் இந்த ஆய்வுகளோட தரம் பத்தி நல்லா சொல்லியிருக்காங்க. டாக்டர் நார்மன் ரோசன்தால் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. டிஎம் ஒரு மருந்தா இருந்து இவ்ளோ நன்மை கொடுத்திருந்தா அது $1 பில்லியன் பிளாக் பஸ்டரா ஆகிருக்கும்னு சொன்னாரு. சரி, இந்த அறிவியல் பின்னணியோட இதனால கிடைக்கிற நிஜ வாழ்க்கை நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். மன அழுத்தம் குறையும்னு நிறைய சொல்றாங்க. ஆமா, இப்ப இருக்கிற வேகமான வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அது நம்மளை எப்பவுமே ஒரு ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட்ல, அதாவது சண்டை போடு இல்ல ஓடிடுங்கிற ஒரு டென்ஷன் மோட்லயே வச்சிருக்கு. டிஎம் என்ன பண்ணுதுன்னா, இதுக்கு நேர் எதிரான ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் நிலைய, அதாவது ஓய்வு நிலையையும் ஜீரண சக்தியையும் தூண்டுது. இது சும்மா தற்காலிகமான ரிலீஃப் இல்ல, உடம்புலையும் நரம்பு மண்டலத்திலையும் ரொம்ப ஆழமா பதிஞ்சு போன ஸ்ட்ரெஸ்ஸை கரைக்க உதவுது. பிடிஎஸ்டி மாதிரி ரொம்ப தீவிரமான மன அழுத்த பிரச்சனைகளுக்கு கூட இது உதவுதா? கண்டிப்பா. போரினால் பாதிக்கப்பட்ட வீரர்கள், அப்புறம் கொலம்பியால வன்முறையால பாதிக்கப்பட்ட அநாத குழந்தைகளுக்கு ஃபாதர் கேப்ரியல் மேகியா டிஎம் சொல்லிக் கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்திருக்கு. நூலாசிரியரோட அப்பாவே 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் பிடிஎஸ்டில இருந்து டிஎம் மூலமா மீண்டு வந்திருக்காரு. ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைகள்கிட்ட பண்ணின ஆய்வுகள்ல கூட கவனம் அதிகமாகறதும் பதட்டம் குறையறதும் தெரிய வந்திருக்கு. உடல் ஆரோக்கியத்துல என்னென்ன நன்மைகள் இருக்கு? இதய ஆரோக்கியத்துல இதுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. டாக்டர் ஆஸ் மாதிரி பிரபலங்கள் கூட இத பத்தி பேசியிருக்கிறாங்க. ஹை பிளட் பிரஷரை குறைக்கிறதுலயும் மத்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை விட டிஎம் நல்லா வேலை செய்யுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஓ, அப்படியா? ஆமா, அதுபோக மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்ற உடல் பருமன், சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோட அறிகுறிகளை குறைக்க உதவுது. சர்க்கரை நோயில இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கிறதாவும் சில ஆய்வுகள் காட்டுது. வயசானவங்களுக்கு எப்படி? வயசானவங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஹெச்ஏஎஸ்ன்னு சொல்ற ஒரு ஹார்மோன், அத இளமை ஹார்மோன்னு கூட சொல்லுவாங்க, அதோட அளவு அதிகமாகிறதா ஒரு ஆய்வு சொல்லுது. இன்னொரு ஆய்வுல டிஎம் பண்ற வயசானவங்களுக்கு இறப்பு விகிதம் 23% குறைஞ்சதா அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் கார்டியாலஜில வந்திருக்கு. முதியோர் இல்லங்கள்ல பண்ணின ஆய்வுகள்ல கத்துக்கிற திறன், மனநிலை எல்லாம் நல்லா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இது தவிர ஆஸ்துமா, தூக்கமின்மை, நாள்பட்ட வலி இதுக்கெல்லாம் கூட நல்லதா? ஆமா, அது சம்பந்தமாவும் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. சரி, இப்ப தனிப்பட்ட வளர்ச்சி, அதாவது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் பத்தி ஆப்ரஹாம் மாஸ்லோ சொன்னாரே, அதோட டிஎம்க்கு தொடர்பு இருக்கா? மாஸ்லோ என்ன சொன்னாருன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அவனோட முழு திறனை அடையணும், முழுமையா வளரணும்னு ஒரு உள்ளார்ந்த உந்துதல் இருக்குன்னு சொன்னாரு. ஆமா. அப்படி சுய உணர்தல் அடைஞ்சவங்களோட குணங்கள்னு அவர் சிலதை சொன்னாரு. உதாரணத்துக்கு, யதார்த்தத்தை தெளிவா பார்க்கறது, அனுபவங்களுக்கு மனசை திறந்து வச்சுக்கிறது, கிரியேட்டிவா இருக்கிறது, மத்தவங்களோட நல்ல உறவுல இருக்கிறது, அன்பு செலுத்துறது, இந்த மாதிரி குணங்கள்லாம் டிஎம் பண்றவங்க கிட்ட அதிகமாகறதா நிறைய ஆய்வுகள் காட்டுது. ஓ. டாக்டர் சார்லஸ் அலெக்சாண்டர் பண்ணின ஒரு பெரிய மெட்டா அனாலிசிஸ்ல கிட்டத்தட்ட 42 ஆய்வுகளை ஒன்னா பார்த்துட்டு, மத்த தியானம், ரிலாக்ஸேஷன் முறைகளை விட டிஎம் இந்த சுய உணர்தலை 3 மடங்கு அதிகமா வளர்க்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடேப்பா, உறவுகள்ல எப்படி இத மாற்றத்தை கொண்டு வரும்? இது ரொம்ப சிம்பிள். நீங்க அமைதியா, டென்ஷன் இல்லாம இருந்தா அது இயல்பாவே உங்க உறவுகள்ல பிரதிபலிக்கும் இல்லையா? ஆமா, உண்மைதான். மத்தவங்கள நல்லா புரிஞ்சுக்க முடியும், பொறுமை அதிகமாகும், பச்சாதாபம், அதாவது எம்பதி வளரும், குடும்பத்துல டென்ஷன் குறைஞ்சு ஒரு நெருக்கம் அதிகமாகும். டேவிட் லிஞ்ச் சொன்ன மாதிரி கோபம் போயே போச்சுங்கிறது நிறைய பேரோட அனுபவம். கருத்து வேறுபாடுகளை கூட சுலபமா கையாள முடியும். கல்வியில கூட இதோட தாக்கம் இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, கல்வியோட உண்மையான நோக்கம் என்ன? எஜுகேரேங்கிற லத்தீன் வார்த்தைக்கு அர்த்தம் வெளிக்கொண்டு வர்றது. மாணவர்கிட்ட இருக்கிற முழு திறனையும் வெளிக்கொண்டு வர்றது தான். சரி. ஆனா இப்ப இருக்கிற கல்வி முறை பெரும்பாலும் தகவல்களை கொடுக்கறதுல தான் கவனம் செலுத்துது. அறிபவர் யாரு, அவரை எப்படி வளர்க்கணுங்கிற கவனம் கம்மியா இருக்கு. மகரிஷி சொல்ற கான்ஷியஸ்னஸ் பேஸ்ட் எஜுகேஷன், அதாவது உணர்வு நிலை அடிப்படையிலான கல்வி, இந்த குறைய சரி செய்யுது. அறிபவர், அறியும் செயல்முறை, அறியப்படும் பொருள், இது 3ஐயும் சமநிலைப்படுத்துது. எப்படி? டிஎம் மூலமா வர்ற அந்த மூளை ஒருங்கிணைப்பு, பிரெயின் கோஹிரன்ஸ் தான் இதுக்கு அடிப்படை. அது கத்துக்கிற திறனை, இன்டெலிஜென்ஸை, கிரியேட்டிவிட்டியை எல்லாம் அதிகப்படுத்துது. இதுக்கு எடுத்துக்காட்டு இருக்கா? நிச்சயமா.
மகரிஷி யூனிவர்சிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட், இப்ப மகரிஷி இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி, அயோவால இருக்கிற மகரிஷி ஸ்கூல். இங்க படிக்கிற மாணவர்கள் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்ல, கிரியேட்டிவிட்டி போட்டிகள்லாம் ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்க. இது அமெரிக்காவில் மட்டும் இல்ல, UK, இந்தியா, உகாண்டான்னு உலகம் பூரா இருக்கிற பள்ளிகள்லையும் இதோட நல்ல விளைவுகளா பார்த்திருக்காங்க. சான் பிரான்சிஸ்கோல சில பள்ளிகள்ல கூட நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. வேலை செய்யற இடத்துல பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி இது உதவுது? இதுக்கு பகவத்கீதையில சொல்ற யோகः கர்மசு கௌஷலம், அதாவது செயலில் திறமைங்கிறத சொல்லலாம். குறைவான முயற்சியில அதிக பலன் கிடைக்கிறது. வில்லம்பு உதாரணம் மாதிரி. அதேதான். வில்ல எவ்ளோ பின்னாடி இழுக்கிறோமோ அம்பு அவ்ளோ வேகமா பாயும். மனச அதோட அமைதியான மூலத்துக்கு கொண்டு போய் ஓய்வு கொடுக்கிறது நம்ம செயல்ல அதிக தெளிவையும் ஆற்றலையும் திறமையையும் கொடுக்குது. இதனால நல்ல முடிவெடுக்க முடியுது, தெளிவா சிந்திக்க முடியுது, மன அமைதியோட வேலை செய்ய முடியுது. ரே டாலியோ, ஹியூ ஜாக்மன், கேண்டி கிரவுலி மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் நட பலன்களை பத்தி சொல்லியிருக்காங்க. பிசினஸ் உலகத்துல கூட ஜப்பான், அமெரிக்கா கம்பெனிகள்ல பண்ணின ஆய்வுகள்ல ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு உற்பத்தி திறன் அதிகமாகிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சிறந்த விளையாட்டு வீரர்கள், பெரிய மேனேஜர்கள் கிட்டயும் இந்த மூளை ஒருங்கிணைப்பு அதிகமா இருக்குன்னு கூட ஆய்வு சொல்லுதே. ஆமா, டாக்டர் டிராவிஸ் பண்ணின ஆய்வுல அதையும் கண்டுபிடிச்சாங்க. உச்சகட்ட செயல்திறன் காட்டுறவங்க கிட்ட இந்த பிரெயின் கோஹெரன்ஸ் அதிகமா இருக்கு. இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் தனிநபர் அளவுல TM எப்படி உதவுதுங்கிறது. இப்போ இதுக்கும் மேல போய் சமூகத்துல இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்ற அந்த மகரிஷி விளைவு, மகாரிஷி எஃபெக்ட் பத்தி பார்க்கலாம். இது கேக்குறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இதோட அடிப்படை யோசனை ரொம்ப சிம்பிள் தான். ஒரு தனி மனுஷனோட உணர்வு நிலை அவனை சுத்தி இருக்கிற சூழ்நிலைய பாதிக்குது. ஒரு மரம் பச்சையா இருந்தா காடு பச்சையா இருக்காதுங்கிற மாதிரி. அதேதான். ஒரு காடு பச்சையா இருக்கணும்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு மரமும் பச்சையா இருக்கணும். அதே மாதிரி உலக அமைதி வரணும்னா தனி மனுஷங்க அமைதியா இருக்கணும். ஆனா ஒவ்வொருத்தரா மாறி உலக அமைதி வர எவ்வளோ காலம் ஆகும்? இதுக்கு வேற வழி இருக்கா? இதுதான் கேள்வி. இங்கேதான் அந்த 1% விளைவு பத்தி சொல்றாங்க இல்லையா? ஆமா, 1970கள்ல அமெரிக்காவுல சில நகரங்கள்ல ஒரு ஆய்வு செஞ்சாங்க. ஒரு நகரத்தோட மக்கள் தொகையில 1% பேர் TM கத்திக்கிட்டாலே போதும், அந்த நகரத்தோட குற்ற விகிதம் கணிசமா குறையுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு 11 நகரங்கள்ல நடந்துச்சு. கட்டுப்பாட்டு நகரங்களோட ஒப்பிடும்போது 16% குறைவா இருந்துச்சு. அப்போ குற்றங்கள் அதிகமாயிட்டு இருந்த காலத்துல இது பெரிய விஷயமா இருந்திருக்கும். ரொம்ப பெரிய விஷயம். மகரிஷியே இத பார்த்துட்டு அறிவியலின் ஜன்னல் வழியாக ஞான யுகத்தின் விடியலை காண்கிறோன்னு சொன்னாரு. இது உலகத்தையே மாத்திர சக்தி கொண்டதுன்னு நம்புனாங்க. இதுக்கப்புறம் இன்னும் பெரிய ஆய்வு 24 நகரங்கள்ல செஞ்சப்பவும் அதே மாதிரி ரிசல்ட் வந்துச்சு. முதல் வருஷத்திலேயே குற்ற விகிதம் 22% குறைஞ்சது. தற்கொலை, விபத்துக்களும் குறைஞ்சது. இது எப்படி நடக்குது? தொடாமலேயே எப்படி பாதிக்குது? இத புல விளைவு அப்படின்னு விளக்குனாங்க. ஒரு காந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது தன்னை சுத்தி ஒரு காந்த புலத்தை உருவாக்குது. அந்த புலத்துக்குள்ள வர்ற இரும்பு தோலை அது தொடாமலே வருஷப்படுத்துது இல்லையா? ஆமா. அதே மாதிரி தியானம் பண்றவங்களோட ஒருங்கிணைந்த அமைதியான உணர்வு நிலை தன்னை சுத்தி ஒரு உணர்வு நிலை புலத்தை உருவாக்கி சமுதாயத்துல இருக்கிற எதிர்மறை தன்மையை குறைச்சு ஒரு நேர்மறையான ஒழுங்குபடுத்துற விளைவை ஏற்படுத்துது. இதான் கருத்து. இதுக்கப்புறம் TM சித்தி திட்டம், யோக பரத்தல், அட்வான்ஸ்ட் டெக்னிக்ஸ் வந்துச்சு. அது எப்படி இந்த விளைவை மாத்துச்சு? TM சித்திங்கிறது பதஞ்சலி யோக சூத்திரங்களை அடிப்படையா வச்சது. இது நம்ம உணர்வு நிலையோட ஆழத்திலிருந்து யோசிச்சு செயல்படுற திறனை வளர்க்குது. யோக பரத்தல்ங்கிறது இதுல ஒரு பகுதி. அப்போ உடம்பு ரொம்ப லேசாகி சில சமயம் மேல எழும்புற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். இது மூளை ஒருங்கிணைப்பை இன்னும் பல மடங்கு அதிகமாக்குது. குழுவா பண்ணா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்குமா? ஆமா, குழுவா இந்த சித்தி நுட்பங்களை பண்ணும்போது அதோட தாக்கம் பல மடங்கள் அதிகமாகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. எவ்வளவு மடங்கு? அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு குழுவோட ஒருங்கிணைந்த விளைவு அதுல எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த எண்ணிக்கையோட வர்க்கத்துக்கு சமமா இருக்குமா. என்னது? வர்க்கத்துக்கா? அதாவது 10 பேர் செஞ்சா 100 பேர் செஞ்ச மாதிரி? அதேதான். அதனால சமூகத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வர மொத்த மக்கள் தொகையில 1% பேர் தேவையில்லை. அப்போ எவ்வளவு பேர் வேணும்? குழுவா TM சித்தி நுட்பங்களை பயிற்சி செஞ்சா மொத்த மக்கள் தொகையில வெறும் 1% வர்க்க மூலம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1% எடுத்தா என்ன நம்பர் வருமோ அத்தனை பேர் போதும்னு கணக்கிட்டாங்க. நிஜமாவா? உதாரணத்துக்கு 1 கோடி பேர் இருக்கிற இடத்துல 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1%ங்கிறது 1 லட்சம். அதோட வர்க்க மூலம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 317 வரும்.
சோ வெறும் 317 பேர் குழுவா பயிற்சி செஞ்சாலே போதும் அந்த 1 கோடி பேர் இருக்கிற சமூகத்துல நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். இது இது நம்புறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கே. இதையெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா? பல தடவை பல நாடுகள்ல லெபனான்ல போர் நடந்தப்ப, இஸ்ரேல் சிரியா மாதிரி பதட்டமான பகுதிகளில், அப்புறம் அமெரிக்காவோட தலைநகரம் வாஷிங்டன் டிசில குற்றங்கள் பயங்கரமா இருந்தப்ப, இந்த மாதிரி பல இடங்கள்ல பெரிய குழுவா யோக பரப்பவர்களை ஒன்னா கூட்டி சோதனைகள் நடத்தினாங்க. என்னாச்சு? ஒவ்வொரு தடவையும் அந்த சோதனை நடந்த காலகட்டத்துல வன்முறை, குற்றங்கள், போர் நடவடிக்கைகள் எல்லாம் குறைஞ்சதாவும் அமைதி பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றம் ஏற்பட்டதாவும் ஆய்வுகள் சொல்லுது. குறிப்பா வாஷிங்டன் டிசில 1993ல 4000 பேர் கலந்துகிட்ட ஒரு பெரிய சோதனை நடந்துச்சு. அப்போ வன்முறை குற்றங்கள் கணிசமா, அதாவது சுமார் 23% குறைஞ்சது. இந்த ஆய்வு சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் ரீசர்ச்ங்கிற ஒரு முக்கியமான சமூகவியல் ஜேர்னல்ல கூட வெளிவந்துச்சு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இப்போ ஸ்டீவன் பிங்க மாதிரி சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க, கடந்த சில பத்தாண்டுகளா உலக அளவுல போர், வன்முறையெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்குன்னு புள்ளி விவரத்தோட சொல்றாங்க. இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த காலகட்டம் டிஎம் மற்றும் யோக பரத்தல் பரவின காலத்தோட ஒத்துப்போகுதுன்னு சொல்லுது. இது தற்செயலா இருக்குமா இல்ல உண்மையிலேயே தொடர்பு இருக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். நிச்சயமா இது ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். காரண காரிய தொடர்பை உறுதியா சொல்ல முடியாட்டாலும் இந்த கோஇன்சிடென்ஸ் கவனிக்க வேண்டிய ஒண்ணு. நாம இன்னைக்கு பார்த்த இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, டிஎம்ங்கிறது ஒரு ரொம்ப எளிமையான, முயற்சி தேவைப்படாத ஒரு நுட்பம். அது மன அழுத்தத்தை குறைச்சு, ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி, மூளையோட செயல்பாட்டை ஒருங்கிணைச்சு, தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உதவுறதுக்கு நிறைய அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருக்குன்னு காட்டுது. ஆமா, அது மட்டும் இல்லாம ஒரு தனி மனுஷனோட அமைதி சமூக அமைதிக்கும் வழிவகுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்கள் குழுவா தியானம் பண்றது மூலமா சமுதாயத்திலே ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான சாத்தியக்குறையும் இது முன்வைக்குது. இந்த அலசலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த புத்தகமும் இது சம்பந்தமான ஆராய்ச்சிகளும் எழுப்புற ஒரு முக்கியமான அடிப்படையான கேள்வி இதுதான். நம்ம ஒவ்வொருத்தரோட உணர்வு நிலை தான் நம்ம வாழ்க்கையோட, நம்ம அனுபவத்தோட அடித்தளம்னா, அந்த உணர்வு நிலையோட ஆழத்தை நாம இன்னும் அதிகமா ஆராய்ஞ்சு பார்த்தா நீங்களும் நம்ம சமூகமும் அடையக்கூடிய உச்சகட்ட சாத்தியங்கள் என்னவா இருக்கும். தனிப்பட்ட உணர்வு நிலையும் கூட்டு உணர்வு நிலையும் உயர்த்துறது மூலமா நாம எப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்க முடியும், இது நீங்க தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.